இப்படி போயிட்டு இருக்கு நாடு. இதெல்லாம் மாத்தணும். நாங்க பெருமைக்காக சொல்லல ஐயா. நம்மால் வர கடைசியா கொண்டாந்து நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியில சீமான் ஒருத்தர் இருக்காரு, நீங்களா பார்த்திருப்பீங்க. அந்த சீமான் கையில கொண்டாந்து கொடுத்தாரு. எதை எல்லா கட்சியும் அலசி ஆராய்ச்சி பார்த்துக்கிட்டு எவனும் நாட்டுல சரியில்லை, இவன் ஒரு ஆள் தான் சரியா இருப்பான், நம்ம செஞ்ச இயற்கை விவசாயத்தை இவன் தான் கொண்டு மக்கள்கிட்ட சேர்ப்பான்னு சொல்லிட்டு கடைசியா கொண்டாந்து ஐயா எங்கிட்ட நாம் தமிழர் கட்சி கிட்ட செந்தமிழன் சீமான் ஒப்படைச்சாரு. இன்னைக்கு ஒவ்வொரு மேடையிலும் சீமான் இந்த பூச்சிகளுக்கு பாருங்க, நீங்க கேட்டு பாருங்க, சீமான் பேச்சு கேட்டு பாருங்க. பூச்சிகள்லாம் எப்படி செத்துட்டா நீ எப்படி சாகாம இருப்ப அப்படின்னு அந்த பூச்சிகளை பத்தி பேசுறாரு. அதே போல இயற்கை விவசாயம் இதை பத்தி பேசுறாரு. காரணம் என்ன? இன்னைக்கு அடுத்த தலைமுறையை வாழ வைக்க போறது சீமான் தான். இன்னைக்கு நம்மால் வர ஒவ்வொரு மேடையிலையும் என் பெரிய தகப்பன் நம்மால் சொல்லிட்டு இருக்கிறது சீமான் மட்டும்தான். அது போல பாருங்க பார்த்துக்கிட்டு அது போல அவங்க நல்லவங்களை யாரு சொல்றாங்க, நல்லவங்களை யார் பார்க்கறாங்களோ அந்த பக்கம் திசை திரும்பி கொஞ்சம் பாருங்க. தயவு செஞ்சு இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க. ஐயா கூட நானும் அவர் யோகநாதன் ஒரு பிரேமெல்லாம் நாங்க அவர் கூட வாழ்ந்துருக்கிறோம். அதுல ரொம்ப பெருமைப்படுறோம். நம்ம வள்ளுவனை பார்த்ததில்ல, திருவள்ளுவரை பார்த்ததில்ல. திருவள்ளுவர் போல இருந்த ஐயா கூட நாங்களாம் வாழ்ந்தவரை பெருமைப்படுறோம். ஐயா நிறைய பயிற்சி எடுக்கிறோம். அப்படியே போயிட்டே இருப்பாரு. தடிக்கு வந்தா ஒரு புல்ல எடுப்பாரு. இந்த புல்லுலாம் உனக்கு இவ்வளவு மருந்து இருக்குன்னு சொல்லுவாரு. அப்படியேப்பட்ட ஐயா ஒரு அறிஞர் அவரு. அதே போல அவர் சொல்லுவாரு, நம்மளை சுத்தி என்ன செடி கொடிகள் முளைச்சிருக்குதோ அந்த செடி கொடிகள் எல்லாம் உனக்காக பிறந்தது. அது உனக்கு தேவைன்னா அந்த இடத்துல அது முளைக்கவே முளைக்காது. அது போல இந்த அரச மரம், ஆலமரம், வேப்ப மரம் ஒவ்வொன்றையும் மருந்து இருக்குது. இதெல்லாம் நம்ம கைவிட்டுட்டோம். இன்னைக்கு சாதாரண ஒரு தலைவலி இருந்துச்சு, ஒரு காய்ச்சல் வந்துச்சு, உடனே நேரா போடு, ஒரு ஊசியை போடு, 4 மாத்திரையை போடு. இது கேட்கணும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா கேட்காது. அவன் கேட்கிற மாதிரி வச்சிருக்கான். உனக்கு அந்த இடத்துல அந்த நேரத்துல மறுத்து போயிடும், உடம்பு மறுத்து போயிடும். அந்த மாத்திரையை போட்டு ஊசியை போட்டது மறுத்து போயிடும், உடம்பு சரியாகாது. நீ போட்ட மாத்திரைக்கு இன்னொரு நோய் முட்டிட்டு முளைச்சு வரும். அப்படி போறதா கிட்னி போறது. நீ எவ்வளவு மாத்திரை சாப்பிடுறியோ அவ்வளவு சீக்கிரம் கிட்னி போயிடும். இது எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட வைத்தியம் இருக்குங்க. நம்ம வீட்டுல 5 டப்பான்னு வச்சிருக்கோம், 5 டப்பா. அதுக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்குது. அந்த கடுகு, சோம்பு, சீரகம், மிளகு, இதுக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்குது. எல்லா நோய்க்கும் அந்த 5 டப்பாக்குள்ள மருந்து இருக்குது. நம்ம பாட்டியெல்லாம் எனக்கு அதான் செய்வா. நீ டக்குனு ஒரு வயிற்று வருதா, டக்குனு நான் இதை வச்சு இடிச்சு கஷாயம்னு ஒன்று போட்டு கொடுப்பான், ஒரு டம்ளர், சரியா போயிடும். நீங்க வயிற்று பண்ண என்ன பண்ணுவா, வயிற்று ஒண்ணு போங்க, ஸ்கேன் எடுங்க, எக்ஸ்ரே எடுங்க, அதை எடுங்க, எடுத்துட்டு உனக்கு ஒண்ணு இல்லம்மா, ஏடா இதை சொல்லவோட இத்தனை ஸ்கேனு, இத்தனை எக்ஸ்ரே, இவ்வளவு 1000 பணம். அன்னைக்கு ஒரே ஒரு கஷாயத்துல நம்ம பாட்டி